ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோட அப்பா ஹீரோயின் கிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்து ஒன்னு செலக்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. ஒன்னு, ஹீரோவை இப்பவே பிரேக்கப் பண்ணிட்டு அவ விருப்பப்படுற நாட்டுக்கு போகலாம். இல்லைன்னா 2 வாரம் ஹீரோவை சுதந்திரமா பார்க்கலாம், பேசலாம். ஆனா 2 வாரத்துக்கு அப்புறம் அவர் அனுப்பி வைக்கிற நாட்டுக்கு போகணும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் ஹீரோட ரூமுக்கு போய் கதவை தட்டி இருந்திருப்பா. நம்ம ஹீரோ கதவை திறந்து அவளை பார்த்ததோட அந்த எபிசோட் முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாத்திரலாம். நீங்க இப்பதான் இந்த சீரிஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்க மேல இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட்கான கார்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் அல்கோரிதம் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டும். இப்ப நம்ம ஹீரோட அப்பா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தா அதே சீனை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா சூப்பர் மார்க்கெட்ல இருப்பாங்க. அப்ப அவங்க கடன் வாங்கி இருக்கவங்க கிட்ட இருந்து கடனை வட்டியோட திருப்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு மெசேஜ் வந்திருக்கும். எப்படின்னு புரியாம அவங்க இப்ப நம்ம ஹீரோட அம்மா கிட்ட போய் நீங்க ஏதாவது என்னோட செட்டில்மெண்ட் பணத்தை உங்களுக்கு அனுப்புனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அம்மா பேசுனதுல இருந்து அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து நம்ம ஹீரோயின் ரூம்ல இருப்பா. அவகிட்ட போய் இதை பத்தி கேக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஹீரோட அப்பா அவளை அவருக்கு கடன்காரியாவும் ஆக்கிட்டாரு போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவா. அதோட இப்பதான் நடந்தது என்னன்னு அவளோட அம்மா கிட்டயும் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ ஹீரோவை பார்க்க போனப்ப நடந்தது இப்பதான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ ரூம்ல தான் இருப்பா. ஆனா ஹீரோ கிட்ட அவனோட அப்பா சொன்ன எதையுமே சொல்ல மாட்டா. பாடி கார்ட்ஸ்க்கு தெரியாம தான் வந்ததா போய் சொல்லுவா. இப்ப மறுபடி கூட நம்ம ஹீரோ நான் என்ன முடிவு பண்ணினாலும் சரி, என்ன நம்பு, உன்னை கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அதோட இப்ப ஹீரோயினை ஹக் பண்ணிக்குவான். அப்படியே அந்த சீனும் முடிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க சில ஜேர்னலிஸ்ட் ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவனை பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஹீரோயின் வருவா. அவகிட்டயும் உங்களுக்கு ஹீரோவை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குள்ள அங்க வந்து யாங்டுவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த ஜேர்னலிஸ்ட நல்லா கலாய்ச்சி அங்க இருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் லாக்கர்ல திங்ஸ் எடுக்க போவா. பார்த்தா அந்த லாக்கர் ஃபுல்லா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா எழுதி வச்சது மட்டும் இல்லாம ஜூஸ் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அப்ப யாங்டு அங்க வருவான். அதோட இதை பார்த்ததும் அவன் கால் பண்ணி நிறைய ஜூஸ் ஆர்டர் பண்ணுவான். எதுக்குன்னு பார்த்தா அதை பண்ணினது யாருன்னு தெரியாததால எல்லார் லாக்கர்லயும் ஜூஸ் அடிச்சு வைக்கலாம்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் யாரோ பண்ணினதுக்கு எதுக்கு எல்லார் லாக்கர்லயும் அடிக்கணும், வேண்டான்னு தடுத்துடுவா. அதுக்கப்புறம் யாங்டுவை பத்தி இவ்வளவு ஜூஸையும் என்ன பண்ண போறேன்னு கேட்பா. அதுக்கு அவன் எல்லாம் உனக்கு தான், என் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின் எல்லார்கிட்டயும் யாங்டோட ட்ரீட்னு சொல்லி கொடுப்பா. அப்ப போனாக்கும் சானுக்கும் கொடுக்கும்போது நீ இதை குடிச்சியா, வாமிட் டயரியான்னு ஏதாவது சிம்டம் இருக்கா அப்படின்னு போனா கேட்பா. ஏன்னா நம்ம யாங்டு மேல அவ்வளோ நம்பிக்கை. அதுக்கப்புறம் போனா அவ வீட்டுல இவளை தங்க வச்சதுக்காக சானோட சின்ன வயசு போட்டோவை கேட்டு இருந்திருப்பா. அதை கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் எப்பவுமே பிரேக்கப் பண்ணக்கூடாது, ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அதோட சாரி போனா அப்படின்னு சொல்லிட்டு சானை ஹக் பண்ணிக்குவா. அதுக்கப்புறம் போனாவையும் ஹக் பண்ணிக்குவா. அதுக்கு போனா நீ அந்த ஜூஸை குடிச்சனாலதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயின் ஏன் இப்படி பண்றான்னு அவங்களுக்கு புரியல. ஆனா நமக்கு தெரியும் அவ ஹீரோட அப்பா கொடுத்த 2 வாரம் ஆப்ஷனை தான் எடுத்திருக்கா. அதனால எல்லாரையும் சீக்கிரம் பிரிய போறதாலதான் இப்படி பண்றான்னு. இப்ப ஹீரோ ரூம்ல தான் காட்டுறாங்க. சானோட அப்பா அவனுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு. அதோட ஹீரோயினை ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்க போறத பத்தி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமா அவனோட அப்பா ரூமுக்கு தான் போறான். அதோட அவனோட போனை எடுத்துக்க போறதா சொல்லி எடுத்துப்பான். அவனோட அப்பா நான் எடுத்துக்கவே சொல்ல, கீழே வை அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் மதிக்காம யாருக்கோ கால் பண்ணுவான். இப்ப இந்த செகண்ட் ஒய்ஃப்க்கு தான் கால் பண்ணியிருக்கான். அதோட ஸ்கூல் போகணும், என்ன வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோட அப்பா அந்த பொண்ணை பார்க்க தானா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த ஷேர்ஸ்னாலதான் இப்ப அவங்க நான் சொல்றதை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவனோட அப்பா நான் இதுக்காக அவனுக்கு ஷேர்ஸை கொடுத்தேன் அப்படின்னு கேட்பாரு. உடனே ஹீரோ அவளை எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுக்கப்புறம் என்னால லீகலா என்ன பண்ண முடியும்னு காட்ட வேண்டியதா வரும் அப்படின்னு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ அந்த செகண்ட் ஒய்ஃப் கூட தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப ஸ்கூல்ல இறங்கினதும் அங்க இருக்க ஜேர்னலிஸ்ட் இவங்களை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துக்கிட்டும் கேள்வி கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க. ஹீரோ இல்லீகல் பையன் அப்படின்னு ஆர்டிக்கல் வெளியே வந்தது ரூமர் தான் அப்படின்னு காட்டணுங்கிறதுக்காக நிஜமான அம்மா மாதிரி அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹீரோ கிட்ட நடந்துக்குவாங்க. அதோட சாயந்தரம் ஃபேமிலி அவுட்டிங் இருக்குன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கேட்கற மாதிரியே சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க கிளாஸ்க்கு தான் வருவான். அவளோட பேக் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு போயிடுவான். இப்ப யாங்கோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினோட பேக்ல இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டு எதையோ தேடிட்டு இருப்பான். பார்த்தா அதுல ஒரு ஃபிளைட் டிக்கெட் இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயின் இதை மறைச்சதுக்காக ஹீரோ ரொம்ப கோவப்படுவான். அதோட இதனாலதான் என் ரூம் கண்ணிக்கு வந்தியா அப்படின்னு கேட்பான். அதோட என்ன நம்பவே மாட்டியா அப்படின்னு நல்லா திட்டுவான். நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒரு வழி தெரியல, பயமா இருந்துச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லுவா. அதுக்கு ஹீரோ நான் என் அப்பாவை பாத்துக்கிறேன், நான் இப்பவும் சொல்றேன், என்ன நம்பு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம யாங்டுவா அந்த இடத்துக்கு வந்துடுவான். உடனே நம்ம ஹீரோ யாங்டுவை பார்த்து எனக்கு இதை சொல்ல விருப்பம் இல்லதான், ஆனா இவளை உன் பொறுப்புல விட்டுட்டு போறேன் பாத்துக்கோ, நீ ஸ்கூலுக்கு போனா கூட்டிகிட்டு போயிட்டு திருப்ப இங்க கூட்டிகிட்டு வந்துடு, நான் இப்ப வெளியே போயிட்டு திருப்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். அடுத்த சீன்ல அந்த செகண்ட் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி அவுட்டிங்காக ஹீரோட அப்பா, அந்த செகண்ட் ஒய்ஃப், ஹீரோட அண்ணாலாம் வந்திருப்பாங்க. ஹீரோ லீகல் பையன் தான், இவங்க ஃபேமிலியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு காட்டதான் இந்த அவுட்டிங்கை பிளான் பண்ணியிருப்பாங்க. அதோட ஜேர்னலிஸ்ட் காதுல விழுவுற மாதிரியே சொல்லியும் இருந்திருப்பாங்க. இவங்க பிளான் பண்ணின மாதிரியே இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப இவங்க 4 பேரும் ஒரே டேபிள்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோட அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறத பத்தி அவரோட அப்பா சொல்லுவாரு.
அதுக்கு அந்த செகண்ட் வைஃப் பொண்ணுலாம் பார்த்தாச்சு, நாளைக்கு உனக்கு போட்டோ அனுப்பி வைக்கிறேன், உனக்கு எப்ப ஃப்ரீன்னு சொல்லு, மீட் பண்ண ஏற்பாடு பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஹீரோட அண்ணன் எனக்கு எப்ப தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோட அப்பா, நீ ஏற்கனவே தயாரா தான் இருக்க, ஃபேமிலி வந்தாதான் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அதோட அடுத்த வாரம் நடக்க போற ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல நம்ம ஹீரோட அண்ணனை சிஇஓ போஸ்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண ஓட்டிங் எடுக்க போறதா சொல்றாரு. அதோட நெக்ஸ்ட் நாமினியா நம்ம சானோட அப்பாவை தான் சொல்றாரு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் ஷாக் ஆகிடுவாங்க. அதோட இப்ப ஹீரோவோட அண்ணன் நான் மேனேஜ்மெண்ட்டை ஏற்கனவே ரீஆர்கனைஸ் பண்ணிட்டேன், அப்ப கூடவா என்ன டிஸ்மிஸ் பண்ண எல்லாரும் சரின்னு சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோட அப்பா, என்ன கேட்காம நீ என் ஆளுங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டா சரியாகிடுமா, இந்த கம்பெனி இன்னும் என்னோட கம்பெனி தான், அதோட என் பையங்கிற ஒரே காரணத்தால அப்படியே உன்கிட்ட தூக்கி கொடுத்துட முடியாது, என் 2 பசங்கள்ல யார் திறமைசாலின்னு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும், யாரால கம்பெனியை சரியா நிர்வகிக்க முடியும்னு பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும், எனக்கு இந்த கம்பெனியோட எதிர்காலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவரும் அந்த செகண்ட் ஒய்ஃபும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கிளம்புவான். ஆனா அவனோட அண்ணன் அவன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோ, என்னால இப்ப காரியம் ஆகணும்னு தான் என் கூட பேச வர, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, எப்பவும் போல என்ன லாஸ்ட்லயே வையே, எல்லாத்தையும் முடிச்சுட்டே நான் லாஸ்டாவே பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோட அண்ணன் ஜேக்கு குரூப் ஆபீஸ்ல தான் இருக்காரு. சானோட அப்பாவை கூப்பிட்டு என் பொசிஷனுக்கு வரதுக்காக தான் அன்னைக்கு நான் ஆஃபர் பண்ணின வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட வேணான்னு சொன்னீங்களா, என்ன இப்படி முதுகுல குத்திட்டீங்களே அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அதுக்கு சானோட அப்பா, நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், நீங்க உங்க அப்பாவை தோக்கடிச்சிட்டு வாங்க, நான் அப்ப நீங்க கொடுக்குற வைஸ் பிரசிடென்ட் ஆஃபரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோவையும் யாங்டுவையும் பார்க்க அந்த ஸ்டுடியோக்கு வருவான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். ஆனா இப்ப அதை யாங்டு எடுத்து பேசிட்டு வச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோயினும் யாங்டுவோட அம்மா கடைசியா வெயிட் பண்ணினா அதே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப யாங்டு ஹீரோ கூட இருக்கும்போது ஏன் அழுதுகிட்டு இருந்த, அவனோட அப்பா ஏதாவது சொன்னாரா, நீ அதை மறைச்சு வச்சிருந்ததை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு கேட்பான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டா. உடனே என் நம்பரையும் ஹீரோ நம்பரையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோ, ஏதாவது பிரச்சனைனா உடனே கால் பண்ணுன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு லேட் ஆகிடுச்சுன்னு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க இங்கதான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோ வந்து யாங்டு இருக்க டேபிள்ல உட்காருவான். அதோட அன்னைக்கு வெளியே போக ஹெல்ப் பண்ணினதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கிளம்புவான். நம்ம யாங்டு ஹீரோவை பார்த்து, ஹீரோயினை விட்டுடு, உன் அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, அவர் அவளை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ, அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கும் அவனோட அப்பாவுக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. அதோட அவங்கள ஒரு 3 வருஷம் நீ அமெரிக்கா போயிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க, இது என்னோட லைஃப், நீங்க முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அவரு, நீ என் லைஃப்ல இருக்கணுங்கிறதால தான் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்க, அது உங்களால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு, நான் உனக்காக வருவேன் நம்பு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனா அவர் சொல்லாததால, நான் என்ன நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவரும், உன்னை நான் எதுக்காக பிரேக்கப் பண்ணினோ அதை இழக்க போறேன், அதை நீ நியூஸ்ல பார்க்க கூடாதுன்னு தான் போக சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்களும் சரி, நான் உங்களை பத்தி பார்க்கல படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அண்ணன் அவங்களை ஹக் பண்ணிக்குவாரு. அதோட இந்த சீனும் முடியுது. நம்ம ஹீரோட அண்ணனும் கம்பெனில எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் நினைக்கிறாரு. ஆனா இப்போதைக்கு கம்பெனி தான் அவரோட முதல் ப்ரையாரிட்டியா இருக்கு. இப்ப திருப்ப ஹீரோ வீட்டை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு அவர் ரூம்ல இருந்து வெளியே வர சொல்லி மெசேஜ் அனுப்புவான். இல்லனா அவனே உள்ள வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லுவான். இதனால நம்ம ஹீரோயின் வெளியே வருவா. இப்ப அவளை பக்கத்துல இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போய், எதுக்காக நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணலன்னு திட்டுவான். அதோட, இதுக்கப்புறம் நீ என் கூடவே இரு, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளு, ஸ்கூலுக்கு கூட என் கூடவே வந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினும் அமைதியா சரின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்பான். அதோட அந்த சீனும் முடியுது. இப்ப அடுத்த நாள தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அண்ணன் அவருக்கு சப்போர்ட்டா ஆளுங்களை சேர்த்துட்டு இருப்பாரு. நம்ம ரேச்சலோட அம்மா, யாங்டோட அப்பா, அந்த செகண்ட் ஒய்ஃப் எல்லாரும் ஹீரோட அப்பாவுக்கு எதிராக ஹீரோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. கடைசியா இப்ப அவர் நம்ம ஹீரோ கிட்ட தான் பேசுவாரு. ஹீரோவை பார்த்து, அவரோட அப்பா பேச்சை கேட்க வேணாம், என் சைட்ல நில்லு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லுவான். அதோட, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவள் அப்பா சும்மா விட மாட்டாரு, அதனால எனக்கு இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோட அண்ணன், மெயின் ரூம்ல இருக்காளே அந்த பொண்ணா, ஒரு பொண்ணுக்காகவா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஓட் போட போற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா அவளுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கிட்ட இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே உட்காந்துருப்பா. அப்ப யாங்டோ அங்க வருவான். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்க போறதா சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புவா. ஆனா யாங்டோ, அவன் வரமாட்டான், இன்னைக்கு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்கு, அங்க போயிருப்பான்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி வரதா சொன்னான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட அண்ணனை பார்க்க ஜேக்கு குரூப் ஆபீஸ்க்கு தான் வந்திருப்பான். அதோட அவன் கேட்ட மாதிரி அபார்ட்மெண்ட் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்பான். அவனோட அண்ணன் அதோட கீயை கொடுப்பாரு. அதோட ஹீரோக்காக ஒரு காரும் டிரைவரும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. இப்ப ஹீரோவை பார்த்து, எவ்வளவு நாள் அப்பா கிட்ட இருந்து அந்த பொண்ணை பாதுகாக்க முடியும், அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அது எனக்கு தெரியும், இது அவளுக்காக நான் எந்த அளவு போவேன்னு அவருக்கு காட்டதான், அதோட 18 வருஷமா நான் அவர் மேலேயும் அவன் மேலேயும் வச்சிருந்த பாசமும் இதோட முடிஞ்சு போச்சு, எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான்,
என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் வச்சு நான் அவளை பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க வந்த ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஒரு கடைக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு ஹீரோட அப்பா சொன்ன மீதி விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அவர் ஹீரோயினால தான் ஹீரோட லைஃப் இப்படி ஆகிடுச்சு. அவனோட என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சு. அவனோட ஃபேமிலியும் இப்ப இழந்துட்டு இருக்கான். இன்னும் அவனோட லைஃபை கெடுக்க போறியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து அவளை ஹக் பண்ணி இருந்திருப்பான். அதோட இது யாங்டுவும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப சோகத்துல அங்க இருந்து போயிடுவான். அடுத்து நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்க்கு தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் இது யாரோட அபார்ட்மெண்ட், இங்கே ஏன் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்பா. உடனே ஹீரோ இது நம்மளோட இது, நீ சீக்கிரமாவே அவன் அம்மாவை கூட்டிகிட்டு இங்க வந்துடு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பிடுவா. அதுக்கப்புறம் கதறி கதறி அழுவா. இதை பார்த்தா ஹீரோயின் இன்னும் எதையோ மறைச்சு வச்சிருக்க மாதிரி தான் நமக்கு தோணுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்ப இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஓட் பண்ணின பிறகு பார்த்தா நிறைய பேர் ஹீரோ அண்ணனை சிஓ போஸ்ட்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஓட் பண்ணிருக்காங்க. ஹீரோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே இதை ஷாக்கிங்கா தான் பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹீரோட அப்பா வேணும்னே தான் ஹீரோட அண்ணனை பயமுறுத்துறதுக்காக அவரை டிஸ்மிஸ் பண்ண போறதா போய் சொல்லியிருக்காரு. அவரோட பிளான் என்னன்னு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரிஞ்சிருந்திருக்கும். நம்ம ஹீரோ இங்க என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சாலும் கூட அவனோட அப்பாவோட பிளானை நினைச்சு இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வர முடியாம தான் நின்னுட்டு இருப்பான். இப்ப இந்த செகண்ட் வைஃப் ஹீரோவை பார்த்து இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ புரிஞ்சுது, இங்க நடந்த எல்லாமே ஒரு ஷோக்காக தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்க பரவாயில்ல உனக்கு கூட மூளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஹீரோட அப்பா ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. உனக்கு இந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல கலந்துக்கிட்டது எப்படி இருக்குன்னு கேட்கறாரு. அதுக்கு ஹீரோ நீங்க அண்ணனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோட அப்பா அவனுக்கு கொஞ்சம் அவமானம்னா எப்படி இருக்குன்னு காட்டினேன், அதோட உனக்கும் தான் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவனோட அப்பா வில்லத்தனமா ஹீரோயின் பேரை சொல்லி அவ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொரியால இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுவான். அதோட ஹீரோயின் போனுக்கு கால் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு தான் போவான். இப்ப ஹீரோ வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அதை தான் அழுதுகிட்டே ஹீரோட அம்மா படிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்பான். அதுக்கு அவங்க அவளோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா போல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரூமுக்கு வருவான். ரூமே காலியா இருக்கும். அதோட ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவளோட லாக்கரும் காலியா இருக்கும். இப்ப ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்கறான். ஆனா எங்கேயுமே ஹீரோயின் இருக்க மாட்டா. இப்ப நம்ம ஹீரோ கடைசியா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருப்பான். அதோட கதறி கதறி அழ ஆரம்பிப்பான். அதோட இந்த எபிசோடும் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.